ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹேமசோமா கிரியேஷன்ஸ். டே இன் மை லைஃப்பில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே வந்து சிங்கப்பூரில் SG60 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே நடக்குமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக என் ஃப்ரெண்டு வந்து டிக்கெட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஐயராஜா சிசிக்கு வந்து உள்ளே போகும்போதே மறுக்கிழமை ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. இது வந்து நம்ம இந்த பால்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணோன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பால் பிட்டு, அப்புறம் பலூன் ஆர்ட்டு, அவங்களே வந்து நம்மளுக்கு நிறைய பொம்மைகள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்னடா அது ஸ்டால் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து கிட்டக்க போனால் இந்தியன் பேபி ஷவர் அப்படின்னு இருந்தது. SG60 பேபிஸ் அப்படின்ட்டு, அதாவது மதர்ஹுட்டுக்கும் பேபிஸ்க்கும் சேர்ந்து இந்த கொண்டாட்டம் தாங்க. ஸோ வந்து எப்படி வந்து குழந்தைங்களை கவனிச்சிக்கணும் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட ஃபேஸை வந்து அப்படியே வரைவாங்க. அதுக்கு பக்கத்து ஸ்டால் பார்த்திங்கன்னா நம்மளே பிளான் பண்ணலாம். இன்டோர் பிளான்ட் வந்து நம்மளே வந்து பிளான் பண்ணலாம். அப்புறம் ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் துணியில் செய்கிற ஃப்ளார்ஸு சூப்பராக இருந்தது. நானும் பண்ணேன், ஹேமந்தும் வந்து பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளேஸ் இருந்தது. ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக பெரியவங்க கூட போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஆரோ அதெல்லாம். அப்புறம் தூரத்துலேருந்து என்னடா அது ஊர்க்கா பாட்டில்னு பார்த்தா ஊர்க்கா பாட்டில் இதாங்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து சோப் லிக்விட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்தாங்க. பக்கத்தில் மெஷின் டாய்லாம் இருந்தது. அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு சரி நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது இன்டோருக்குள்ளார. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக போய் உட்காந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரைகிறதுக்கு போயிட்டோம். ஸோ ஹேமந்தை வந்து ஸ்பைடர்மேன் கெட்டப்லேயும் எங்கள் 2 பேர்த்தையும் வந்து சேர்ந்து வரைஞ்சிருந்தாங்க. என்னையும் பாப்பாவையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப எங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே பார்த்தோமா. ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க. எங்களுக்காக வந்து டிக்கெட் வாங்கி வச்ச எங்கள் ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க கிட்ஸு எல்லாரையும் பார்க்கும்போது ஹேமந்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்து பாப்பா வந்து இந்த பால் பீட்டில் வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே ஒரு ஈவெண்ட் வந்து என்ன நடந்ததுன்னா, இதை மாதிரி ஓல்டு டாய்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம வேணும்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடச்சிது, டாய்ஸ்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே போயிட்டு பாப்கார்னு, அப்புறம் வந்து இந்த டோப்பியோக்கா சிப்ஸு, ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா மூவி டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜங்கிள் புக் மூவி வந்து அவங்க போட்டிருந்தாங்க டிவியில், அது பெரிய ஸ்க்ரீன்லங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து மெனிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மெனிக்யூர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்று இருந்தது. சரி நான் என்ன நினச்சேன்னா ஃபுல்லாக கையெல்லாம் வாஷ் பண்ணி மெனிக்யூர்னால் அதுதான் நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஃபுல்லாகவே சூப்பராக வந்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தாங்க. நம்ம கேட்குற கலர், நம்ம கேட்குற டிசைன், அப்புறம் அதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்க, கிளிட்டர், அது மாதிரி வந்து சூப்பராக இருந்தது. அவங்களே வந்து வீடியோ எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ வந்து செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு போனாலே வந்து இது மாதிரி கீழே வந்து விரித்து உட்கார்ற மாதிரியான இது மாதிரி பாய் தார்ப்பா மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ஃப்ரீ ஐஸ்கிரீம் வந்து தெரியாதனமாக என் பையன் வந்து ஒரே ஒரு வாய் வந்து வச்சு விட்டான். ஸோ வந்து வச்சத்துலேருந்து இந்த அம்மா வந்து எங்களை சாப்பிடவே விடல. மம்ட்டு அந்த ஐஸ்கிரீமே தான் கேட்டுட்டு இருந்தா. நான் ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. என் பையனுக்கே நான் வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுத்தேன். ஸோ இவள் வந்து எங்களை சாப்பிடவே விடல. ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், அவளுக்கு முன்னாடி நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைய நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்துடலாம். 2வது குழந்தை வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள் வருது. எப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை சாப்பிட்றது 2வது குழந்தையும் கேட்குறாளா. ஸோ நம்மளால் வந்து எதையுமே வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஸோ வந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு வெளியில் வந்து சரி எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இந்த பிளான்ட் வந்து நாங்கள் பாப்பா நான் கையில் வச்சுட்டு இருந்ததுனால அந்த ஆன்ட்டியே எனக்காக எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு
சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. சாப்பாடு வந்து செம்மையாக இருந்ததுங்க. ஒரு ஆள் வந்து பர்ஃபெக்டாக மதியம் லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அது பத்தாதவங்க பாஸ்தாலாம் $1 கொடுத்தோன்னா பாஸ்தா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இல்லை மூச்சு திணறல் வந்துடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. குறிப்பாக வந்து இதை மாதிரி கிட்ஸுக்கு தான் குறிப்பாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போயிட்டு கலந்துக்கலாம். அப்புறம் அந்த கேப்பில் வந்து அவன் வந்து அங்கே ஃபஸ்ட் எய்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால், அந்த கேப்பில் நானும் பாப்பாவும் இந்த மெஷின் டாயில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பாப்பா மட்டும் தனியாக விட்டால் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து எல்லா ஈவெண்ட்லேயும் நாங்களும் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பார்ட்டிசிபேட் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற அந்த சிப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அது ஆனால் பிஸ்கெட் உள்ளார இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. ஸோ வந்து எதுவும் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் நம்மளுக்கு விஷயமே இல்லைங்க. நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்கள வந்து வளர்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நோ சொல்லுவாங்க, ஒரு இடத்துல எஸ் சொல்லுவாங்க. ஸோ நோ சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணணும், எஸ் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்க மனசில் வளர்த்துட்டோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு நெகட்டிவ் எதுவுமே வராது. ஸோ வந்து ரொம்பவும் ஹாப்பியான லைஃப் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கடைசியாக நாங்கள் இதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த துணி ஃப்ளாரும் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு என் பையன் வந்தான். அவனும் வந்து இது மாதிரி துணி ஃப்ளார் வந்து பண்ணான். ஆனால் என்னை விட என் பையன் தாங்க சூப்பராக பண்ணியிருந்தான். அது ஆனால் பாப்பா பிச்சுட்டா அது வேறு விஷயம். பட் வந்து சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ நம்ம கிட்ஸை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் என்கரேஜ் பண்ணணும். ஸோ பாப்பா வந்து என்னை கீழே விடு அப்படிங்கிற அந்த மோட்டிவ்லேயே இருந்துட்டு இருந்தா. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அந்த நாள் ஃபுல்லாக. ஸோ வந்து நாங்கள் அந்த ஈவெண்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து ஹாப்பினஸோடையே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஐயராஜா சிசிங்கிறது எங்கள் பழைய வீட்டுக்கிட்ட இருக்கா. ஸோ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து சந்தோஷத்தோடையே கிளம்பியாச்சு. ஹேமசோமு கிரியேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ்